வணக்கம். இலங்கையில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய தற்கொலை குண்டுதாரி ஒருவர் தன் தாயாருக்கு எழுதிய கடிதம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது என ஒரு சில ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடத்திய நபரின் தெமட்டகொட மகாவில் கார்டனில் உள்ள வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே இந்த கடிதம் கைப்பற்றப்பட்டுள்ளது என தெரிய வருகிறது. நாட்டில் உள்ள 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் 3 நட்சத்திர ஹோட்டல்கள் உள்ளிட்ட 8 இடங்களில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய 55 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. அதில் பிரதானமான விசாரணைகளை முன்னெடுக்கும் CID எனப்படும் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பில் 26 சந்தேக நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் போலித் அத்தியாச ருவன் குணசேகரா தெரிவித்தார். கிளிநொச்சி புதிய பேருந்து வளாகத்தில் கொழும்பு மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் ஏற்பட்ட தொடர் குண்டு வெடிப்பில் உயிர் நீத்தவர்களுக்கான கண்ணீர் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வு கிளிநொச்சி புதிய பேருந்து வளாகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. குண்டு வெடிப்பில் இறந்தவர்களை நினைவு கூறும் விதமாக கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் அஞ்சலி செலுத்தி இறந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். அமெரிக்காவில் படிக்கும் இலங்கையைச் சார்ந்த சிறுவன் கிரண் சப்ரித் ஜோய்சா தமது ஊருக்கு வந்தபோது குண்டு வெடிப்பில் பலியாகியுள்ளதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றனர். இவருக்கு வயது 10 இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இலங்கையில் நடந்த குண்டு வெடிப்பில் இதுவரை 310 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவை சார்ந்த 4 பேர் குண்டு வெடிப்பில் இறந்திருப்பதாக செய்திகள் கசிந்துள்ளனர். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி. Press the bell icon on the YouTube app and never miss another update.